கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் விழுப்புரத்தில் குவிந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த கூவாகம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற கூத்தாண்டவர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மே மாதம் 1ஆம் தேதி தெய்வநாயகம் செட்டியார் தோப்பில் வெள்ளிக்கால் நடும் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணன் தூதும், அரவான் பலி, கூத்தாண்டவர் சுவாமிக்கு பாலாயனம், கம்பம் நிறுத்தும் நிகழ்ச்சியும் அடுத்தடுத்த நாட்களில் நடைபெற உள்ளன. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சுவாமி கண் திறத்த நிகழ்ச்சி 5ஆம் தேதி நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்வதற்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் விழுப்புரத்தில் குவிய தொடங்கியுள்ளனர். இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த கூவாகம் திருவிழாவை தான் எல்லா திருநங்கைகளுக்குமே ஒரு பெஸ்ட்டான திருவிழா அப்படின்றதுனால வெளியில் இருக்கிற திருநங்கைகளும், அதாவது மும்பை, டெல்லி, மகாராஷ்டிரா, கர்நாடகா இந்த இடங்களையும் ப்ளஸ் அதர் ஸ்டேட்லேருந்து கூட வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இப்போல்லாம் நிறைய திருநங்கைகள் வராங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் இந்த திருநங்கைகளை உற்சாகப்படுத்துறதுக்காகவும் மேம்படுத்துறதுக்காகவும் நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்குது. அது எங்களுக்கு திருநங்கைகள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதனிடையே சமுதாயத்தில் சிறந்த நிலையை அடையவும், வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளவும் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என அரசுக்கு திருநங்கைகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு சலுகைகள் வேண்டாம், ஒவ்வொருவரும் தங்களுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வேலை கிடைக்கணும். எங்களுடைய அந்த வேலையின் மூலமா எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் வளப்படுத்திக்குவோம். இதனால் நிறைய மாற்றங்கள் எங்களுடைய மக்கள் மத்தியில் வரும். ஒரு நேரம் ஒரு கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி திருநங்கைகள்னால் அவங்களுடைய ட்ரெஸ் கோட் வேறு மாதிரி இருந்தது, ஒரு கேலி பொருளாக இருந்த காலம் மாதிரி இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் அவங்களுடைய ஆடைகள்லையும் சரி, அவங்களுடைய நடவடிக்கையிலையும் சரி, இந்த சமுதாயத்தோடு ஒத்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. இன்னும் அவர்களுக்கு வேலை கிடைக்கும் பட்சத்தில் இந்த சமுதாயத்தில் அவங்களும் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வாழ்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்யும்.